நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீன்ஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 5-6 அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த காய்கறியை போட்டுக்கலாம். டம்ளர் ஊற வச்சுருக்கேன். வேறு ஊற வச்சு தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து, சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் ஆட்டா சேர்த்திக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு பாருங்கள், 4 பல் பூண்டு சேர்த்திக்கிறேன். சேர்த்து வச்சு தக்காளி 2 தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சு. இதோட மாங்காய் இருந்து சேர்த்தா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட மாங்காய் தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யக்கூடிய சமையல் தான். வரல பாருங்கள், சாம்பார் ரெடியாகிடுச்சு. சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட வேண்டியதா.